நிகிதா, இன்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் கொடி இல்லாமல் அவருடைய வாகனத்தில் விமான நிலையத்தில் வந்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அங்கு அளித்த அவர் பேட்டியில் அனைத்து கேள்விகளுக்கும் 2 நாட்களில் நான் பதில் கூறுகிறேன் என்று அவர் கூறியிருப்பதன் மூலமாக அவர் தனி கட்சி தொடங்குவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது போலதான் தெரிகிறது. ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியின் கொடி துறப்பு. 2, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுகிறீர்களா என்று கேட்டபோது 2 நாட்களில் பதில் கூறுகிறேன் என்று கூறியிருக்கிறார். 3வதாக தனி கட்சி தொடங்குவீர்களா என்ற கேள்விக்கு அனைத்து கேள்விகளுக்கும் 2 நாட்களில் நான் பதிலளிப்பேன் என்று அவர் கூறியிருக்கிறார். வரும் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் அன்று அந்த புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பு கோயம்புத்தூரிலேயே அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக அவர் கடந்த 6 ஆண்டுகளாக பயணித்த அந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை கடைசியாக சந்தித்து அந்த அரசியலில் கடைசியாக சந்தித்து அவர்களிடம் இந்த தகவல்களை தெரிவித்துவிட்டு பாஜகவிலிருந்து பிரியா விடை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை இன்று டெல்லி பயணத்தை அவர் நிறைவு செய்து நாளையோ நாளை மறுதினமோ அவர் சென்னை திரும்புவார். அப்போது இந்த புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும். வரும் 4ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் என்பதால் அன்று அந்த புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பல மாதங்களாகவே அவர் 2020ஆம் ஆண்டு அவர் IPS பணியை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கட்சி பணியை தொடங்கினார். அதன் பின்னர் தமிழக பாஜக தலைவராக இருந்தார். அதன் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அரவக்குறிச்சி மற்றும் கோயம்புத்தூர் MP தொகுதியில் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்தார். இருந்த போதிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு அங்கு சில கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் புதிய நீதி கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளோடு அமமுக உள்ளிட்ட புதிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவர் 11% வாக்குகளை அவர் பெற்றார். ஆனால் அதிமுக கூட்டணி விலகுவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார் என்று கூறப்பட்டது. அதன் பின்னர் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அங்கு அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக நயினார் நாகேந்திரனை புதிய தலைவராக்குவதற்காக இங்கு அண்ணாமலையை பதவி விட்டு நீக்கியது. அதிலிருந்து அவர் அதிருப்தியில் தொடர்ந்து இருந்ததாக கூறப்பட்டது. இருந்த போதிலும் அவருக்கு மாநிலங்களவை MP அல்லது தேசிய அளவில் பொறுப்புகள் வழங்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அத்தகைய பொறுப்புகளோ பதவிகளோ இதுவரை வழங்கப்படாத நிலையில் தனிக்கட்சி தொடங்குவதற்காகவும் அவருடைய ஆதரவாளர்களோடு அந்த கட்சி கிராமப்புறங்கள் மற்றும் ஒரே சிந்தனை உடையவர்களை கிராமப்புறங்கள் வரை ஒருங்கிணைத்து அந்த புதிய கட்சியை அவர் உருவாக்கி வளர்க்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தேசிய உணர்வு மற்றும் மாநில உரிமைகள் ஆகியவைகளை உள்ளடக்கிய இந்த புதிய கட்சி இருக்கக்கூடும் என்றும் அந்த அண்ணாமலையின் புதிய கட்சிக்கான பெயர் மற்றும் அதற்கான கொடி உள்ளிட்ட கொள்கைகள் உள்ளிட்டவை அனைத்துமே 2 நாட்களில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 6 ஆண்டுகள் அவர் பயணித்த அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களை சந்தித்து அந்த புதிய கட்சிக்கான அந்த வாழ்த்தை பெறுவதற்காகவும் அவர்களிடம் விடைபெறுவதற்காகவும் தான் அவர் சந்திக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அவர் சந்திக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நிதின் நபீனையும் அவர் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தனிக்கட்சி அவர் தொடங்க போவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நிகிதா, பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. ஆனா புது கட்சி தொடங்க ஐடியா இருக்குங்களா? எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன், உட்கார்ந்து பேசுவாங்க. 2 நாள்ல பேசுவாங்க. பாஜக தலைவர் தான் சந்திக்க போறோம், அது மட்டும் சொல்லிடலானே. டெல்லி பயணத்துக்கான காரணம் என்னன்னு மட்டும் சொல்லாமே சார். டெல்லி பயணத்துக்கான காரணம் என்னன்னு மட்டும் சொல்லாமே. 2 நாள்ல பேசுறேன். நீங்க உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க. நான் 2 நாள்ல பேசுறேன். அண்ணே அன்புக்கு நன்றிங்க. அன்புக்கு நன்றி. அண்ணே ஓகே 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 ஓகே.